இப்போலாம் லைஃப்ல என்ன நடந்தாலும் நல்லதுக்குன்னு எடுத்துக்கிறது. இவங்க கிட்ட பேசுறாங்களா, அது நல்லதுக்கு தான். இவங்க கிட்ட பேசலையா, அதுவும் நல்லதுக்கு தான். லைஃப்ல எல்லாத்துக்குமே ஓவர் ஆக்ட் பண்ணி பண்ணி என்னத்தை சாதிச்சிட்டோம், இல்ல என்னத்தை சாதிக்க போறோம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, சில உறவுகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்து புடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்கவே கூடாது. ரொம்பலாம் வேணாம், கொஞ்சம் லூஸா விடுங்களேன், அத்துட்டு போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு சில நம்மளை விட்டு விலகி போகணும்னு காத்துட்டு இருப்பாங்க. சான்ஸ் கிடைச்சதும் யூஸ் பண்ணிப்பாங்க. என்னதான் அவங்க அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க இப்படிலாம் பண்ணிருக்காங்க, எப்படி அப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் தாண்டி அவங்க மனுஷி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்க சுயம் வெளிப்படும். சோ என்ன சொல்ல வரேன்னா, அது போற போக்குக்கு விட்டுருங்க. பட் எந்த சுச்சுவேஷன்லயும் நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாது, நம்ம மேல மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. மத்தபடி நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு எடுத்துட்டு போயிட்டே இருங்க. நாமளா இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமான விஷயமோ அதே அளவுக்கு நம்ம கூட இருக்கவங்கள அவங்களாவே இருக்க வர்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம கூட இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களோட எல்லா டெசிஷன்ஸையும் நாமளே எடுக்க கூடாது. இது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும்னா, ஒரு பட்டாம்பூச்சியை தான் கைக்குள்ளேயே அடைச்சி வச்சிட்டு இருக்க மாதிரி. நம்ம கைக்குள்ளேயே இருக்கிறதுக்காகவா கடவுள் அந்த பட்டாம்பூச்சிக்கு தனியா ரக்கேன்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் சொல்றாங்க இவ இப்போ எல்லாம் ரொம்ப கோபப்படுறா அப்படின்னு சொல்லி. ஆனா யாருக்குமே தெரியுமா அப்படின்னு சொல்லி தெரியல. ஒரு காலத்துல எல்லாரும் மேலையுமே அதிகமா நம்பிக்கையும் அதிகமா அன்பு வச்ச இவதான் இன்னைக்கு இவ்வளவு கோபப்படுறா.